தயாராக இல்லை. காரணம், நான் வாக்குக்கானவன் அல்ல, என் தமிழ் இனத்திற்கானவன், என் தமிழ் இன மீட்சிக்கானவன், என் தமிழர் உரிமைக்கானவன், என் உலக தமிழர்களின் ஒற்றை முகவரி மேதகு அண்ணன் வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்கிற அந்த மகத்தான தலைவனை என் நெஞ்சத்தில் நிறுத்தி என் இதயத்தில் வைத்து நான் வணங்கி இந்த அரசியல் கட்சியை நடத்தி வருகிறேன். எனக்கு பொய் பேச தெரியாது, எனக்கு தவறான தகவல்களை சொல்ல தெரியாது, பதவி பெற வேண்டும் என்பதற்காக என் தொண்டர்களை உசுப்பேத்த எனக்கு தெரியாது. இந்த தேர்தலில் கூட இந்த மேடையில் என்று சொல்லுகிறேன், ஒரே ஒரு நண்பர் எனக்காக ஒரு தொகையை கொண்டு வந்து என் கையிலே கொடுத்தார். நான் இந்த தேர்தலில் நன்கொடை என்று பெற்ற தொகை வெறும் 30 லட்சம் ரூபாய். ஆனால் தேர்தல் ஆணையம் நமக்கு அங்கீகரித்த தொகை சுமார் 90 கோடி ரூபாய். 234 தொகுதிகளிலும் நாம் செலவு செய்வதற்கு நமக்கு அங்கீகரித்த தொகை 90 கோடி ரூபாய். ஆனால் அந்த 90 கோடிகள் என்பது ஒரு தொகுதிக்கு 40 லட்சம் ரூபாய். ஆனால் நம் கட்சியின் சார்பாக ஒரு தொகுதிக்கு 4 லட்சம் கூட செய்ய முடியவில்லை. எனக்கு கிடைத்த, என்னை நம்பி கடன் தந்த, என்னை நம்பி நகைகளை தந்த, என்னை நம்பி தங்கள் வீடுகள் பத்திரங்களை தந்த என் அன்புக்குரிய நண்பர்களிடத்திலும் என் கட்சி உறவுகளிடம் கையேந்தி முறையாக வங்கிகளின் ஊடாக, தேசிய வங்கிகளின் ஊடாக கடனை வாங்கி அதை முறையாக கட்சியினுடைய வரவு கணக்கில் வைக்கப்பட்டு கட்சியிலிருந்து சில கோடிகளை உங்களுக்கு தேர்தல் செலவுக்காக அனுப்பினேன். பாரபட்சம் இல்லாமல் அனுப்பினேன். ஒரே ஒரு நண்பரை மட்டும், அவர் தனி நபராக இருக்கிறார், அதனால் அவரால் அந்த அனுப்புகிற தொகையை கூட நாம் அனுப்புகிற அந்த 50,000, 1 லட்சம், 1.5 லட்சம், 2 லட்சம், 3 லட்சத்தை கூட செலவு செய்ய முடியாத சூழல் இருக்கிறார் என்று சொல்லி 170 தொகுதிகளில் கேமரா சின்னத்தில் போட்டியிட்ட அனைவருக்கும் பாரபட்சம் இல்லாமல் என்னால் இயன்ற உதவியை செய்தேன். யாரிடத்திலும் 1 ரூபாய் கை நீட்டி கேட்டு எவன் வாசப்படியும் ஏறாமல் சுயமரியாதையோடு இந்த தேர்தலை நான் சந்தித்தேன், நாம் சந்தித்தோம். என் வேட்பாளர்களும் அப்படி சந்திக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். யாரிடத்திலும் தேர்தல் நிதி கேட்டு போய் அவர்கள் கையேந்து விடக்கூடாது என்று நான் சிந்தித்தேன். அதனால் தான் நீங்கள் உங்கள் காசை செலவு செய்யாதீர்கள், நீங்கள் கடன் வாங்காதீர்கள், நீங்கள் எவரிடத்திலும் போய் நீங்கள் கையேந்தி விட்டு அந்த அவமானத்தை தாங்க முடியாமல் நீங்கள் துடிதுடிக்காதீர்கள். என்னால் இந்த உதவிகளை செய்கிறேன். தேர்தலுக்கு 10 நாட்கள் இருக்கிறது. 10 நாட்களுக்கும் ஒரு ஆட்டோ அல்லது 2 ஆட்டோக்களை வையுங்கள். துண்டறிக்கை மட்டும் 1 லட்சம் துண்டறிக்கைகளை நீங்கள் தயார் செய்யுங்கள். அதற்காகின்ற செலவு தொகை முழுவதுமாகவே கட்சியின் சார்பாக நான் தருகிறேன் என்று சொன்னேன். அப்படி நான் சொன்ன அந்த பணியை செய்த என் வேட்பாளர்கள் யாரோ, அப்படி மக்களை எப்படி சந்திக்க வேண்டும் என்று நான் அறிவுறுத்தினோ அப்படி சந்தித்த அந்த வேட்பாளர்களுக்கு என் இதயம் நிறைந்த இருகரங்கூப்பி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் தானே திட்டுவார், அண்ணன் தானே கடிந்து கொள்ளுவார், எப்போதும் போல என்னை ஏமாற்றலாம் என்று நினைத்து துரோகம் என்ற வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன். உரிமையோடு என்னை ஏமாற்றி நீங்களும் ஏமாந்து போன வேட்பாளர்களுக்கு ஆறுதலை சொல்லுகிறேன். வேறு என்ன சொல்ல முடியும்? நான் இந்த நாளில் தேர்தல் அரசியல் என்பது எவ்வளவு விசித்திரமானது என்பதை நான் அறிவேன். 6 முறை தேர்தலை சந்தித்தவன். மக்களின் எழுச்சி, குறிப்பாக நெய்வேலி, குறிஞ்சிப்பாடி தொகுதிகளில் எவ்வளவு பெரிய எழுச்சி இருந்தது, இது எப்படி இப்படி நடந்தது என்று நான் இன்னமும் அந்த அதிர்ச்சியிலிருந்து மீளவில்லை. நான் வெற்றியை குறித்து கவலைப்படவில்லை. ஆனால் எனக்கு கடந்த காலங்களில் அளித்த 30,000 வாக்குகளில் பாதி கூட அந்த மக்கள் வாக்களிக்கவில்லையா என்கிற கேள்வி என்னுள் எழுகிறது. வீரப்பனை உயிராக நேசித்த கிருஷ்ணகிரி தொகுதி மக்கள் ஏன் வாக்களிக்கவில்லை, என்ன நடந்தது என்று இன்னும் என்னால், இதுபோன்று பல வேட்பாளர்கள் உழைத்தார்கள். ஆனால் இது எல்லாவற்றிலிருந்து நாம் மீண்டு எழ வேண்டும். மீண்டும் 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 எழுவோம். அதுதான் எம் தமிழீழ தேசிய தலைவரின் வைர வரிகள், எம் போராளிகளின் வைர வரிகள். ஆதலால் நாம் இந்த மண்ணுக்கானவர்கள், மக்களுக்கானவர்கள், இந்த இனத்திற்கானவர்கள், உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழ் மக்களின் வாழும் உரிமைக்கானவர்கள். ஆதலால் இனி நாம் செய்ய போகின்ற அரசியல் என்பது தேர்தலில் வாக்குகளை பெறுவதற்கு மட்டுமல்ல, என் இனத்தின் விடுதலைக்கான அரசியலையும் செய்ய போகிறேன்.
5 ஆண்டு காலம் எனக்கு நேரம் வேண்டும். என் தம்பி மாரிமுத்து அவர்கள் குறிப்பிட்டது போல் இங்கு இரவு பகல் பாராமல் உழைக்கின்ற எண்ணற்ற என் கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள், அது தலைமை செயலாளர் கண்ணனாக இருக்கலாம், அண்ணன் ஜம்புலிங்கமாக இருக்கலாம், தம்பி குமரவேலாக இருக்கலாம், தம்பி மாரிமுத்து உள்ளிட்ட இன்றைக்கு எனக்கு கிடைத்திருக்கிற கட்சியினுடைய கொள்கையை பரப்புகின்ற ஆற்றல் மிகு கொள்கை பரப்பு அணியிலே இடம்பெற்றிருக்கிற தோழர்களாக இருக்கலாம், இலங்கை அணி மாணவர் அணி என்று பல்வேறு பொறுப்பாளர்களாக இருக்கலாம், மண்டலத்தின் பொறுப்பாளராக பொறுப்பேற்றிருக்கிற உறவுகளாக இருக்கலாம். உங்கள் அத்தனை உழைப்புக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்லுகிறேன். ஆம், நீங்களும் என்னோடு 15 ஆண்டு காலம் பணி செய்கின்றீர்கள். உங்களுக்கும் பின்னால் வந்தவர்கள் எல்லாம் உங்கள் மாவட்டத்தில் உங்களிடத்தில் வந்து கைகட்டி நின்றவர்கள் கூட, அல்லது உங்கள் கண் முன்னால் அமர்வதற்கு கூட யோசனை செய்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு உங்கள் மாவட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற போது உங்கள் மனம் கணக்கத்தான் செய்யும், உங்களுக்கு வலி இருக்கத்தான் செய்யும். அதை நான் உணராதவன் அல்ல. ஆனால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கட்சி தொடங்கும் போதும் சொல்லியிருக்கிறேன், ஒவ்வொரு செயற்குழு பொதுக்குழு கூட்டத்திலும் சொல்லியிருக்கிறேன். நான் எதிர்பார்த்த கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற விருத்தாச்சலம், புவனகிரி, கடலூர், பண்ருட்டி போன்ற இடங்களில் கூட நம்முடைய தோழர்கள் ஒரு சிலர் மீது எனக்கு வருத்தங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த கணிசமான வாக்குகளை பெற வேண்டும் என்று உழைத்த அந்த வேட்பாளர்கள் தமிழ்நாடு முழுவதும் பல வேட்பாளர்கள் அப்படி உழைத்திருக்கிறார்கள். பல கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகளும் கடைமட்ட தொண்டர்களும் உழைத்திருக்கிறார்கள். ஏதோ அண்ணன் கடைசி நேரத்தில் சின்னத்தை வாங்கி கொண்டு வந்து ஒரு கௌரவ பிரச்சனையாக இந்த தேர்தலை போட்டியிடுகிறார், அதற்காக நாமும் ஒரு கடமைக்கு வேட்புமனுவை தாக்கல் செய்தோம் என்று செய்துவிட்டு வந்தவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். எல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்தப்படும். ஆதலால் அப்படிப்பட்டவர்கள் யாராவது இருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்களே தானாக முன்வந்து உங்களுக்கு பிடித்த அரசியல் கட்சிகளில் இணைந்து நீங்கள் உயர் பதவிகளை வர வேண்டும் என்று இந்த நாளில் உங்களை நான் வாழ்த்தி வழியனுப்ப காத்திருக்கிறேன். அருமை உறவுகளே, நாம் இனி செய்யப்போகிற அரசியல் என்பது உண்மையிலேயே தமிழ்நாட்டில் ஏற்படுகின்ற இந்த லஞ்சம், லாவண்யம், ஊழல், மதுபான ஆலை முதலாளிகளில் தொடங்கி இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் கஞ்சா, அபீன், போதை, புதிய ஆட்சி பொறுப்பேற்ற பிறகே இன்றோடு 12 கொலைகள், பச்சை குழந்தைகளிலிருந்து மாணவர்களிலிருந்து சகமானவனை குத்தி கொலை செய்கின்ற தன்னிலை மறந்த மனிதர்களாக மாறி வருகின்ற இந்த சூழல், இவற்றுக்கெல்லாம் முடிவு கட்டுவதற்கு சில அதிரடி நடவடிக்கைகளை கட்சி எடுக்க இருக்கிறது. அதற்கான அரசியல் வகுப்புகள் நடைபெற இருக்கின்றன, அரசியல் பயிற்சிகள் தொடங்க இருக்கிறது. ஆதலால் ஓட்டு அரசியலில், உள்ளாட்சி தேர்தல்களில் ஒன்றிய பெருந்தலைவராக, நகர்மன்றத்தின் தலைவராக, மேயராக அல்லது கவுன்சிலராக, பஞ்சாயத்து தலைவராக ஆக வேண்டும் என்று விருப்பமுள்ளவர்கள் அதற்கான அரசியலை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். நாம் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிற அந்த தலைவன் தன் கட்டிய மனைவி, தன் பெற்ற பிள்ளைகள், தன் தாய், தன் தந்தை அத்தனை பேரும் அந்த மண்ணில் ஆகுதியை ஆக்கி கொண்ட அந்த மகத்தான தலைவன் வழி நின்று அரசியல் செய்கிற வேல்முருகன் இனி எக்காலத்திலும் எனக்கு பதவி இல்லை என்றாலும் என் தமிழ் இனத்தின் விடியலுக்காகவே என்னை முழுவதுமாக அர்ப்பணித்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன். வாய்ப்பு கிடைத்தால் அரசியலை குறித்து, பதவிகளை குறித்து நாம் சிந்திப்போம். அதுவரையில் நமக்கான பணிகள் ஏராளம் இருக்கிறது. நாம் பேசுகின்ற இந்த தமிழ் தேசிய அரசியலை ஆதரித்து களத்திற்கு வென்ற ஒரு சில போராளிகள் இங்கு வருகின்றிருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கான தமிழர் வாழ்வுரிமை கூட்டணியிலே இடம்பெற்ற தலைவர்கள் இருந்தபோதும் தமிழ்நேயன் போன்றவர்கள், ஆலப்பக்க முருகேசன் போன்றவர்கள், தடா நல்லரசன் போன்றவர்கள், ஜெயபிரகாஷ் நாராயணன் போன்றவர்கள் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்த தமிழ் தேசிய போராளிகள். அதுபோன்று கடைசி நேரத்தில் நம்முடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு 40க்கு மேற்பட்ட சின்ன சின்ன அரசியல் கட்சிகள், அமைப்புகள், சமுதாய அமைப்புகள் வருகிறார்கள். வயதில் சிறியவனாக இருந்தாலும் ஒரு 64 தொகுதிகளை என் கைகளிலே தந்து இந்த இடங்களில் நாம் தொகுதி உடன்படிக்கை செய்து கொள்ளலாம் என்று முன்வந்த மருத்துவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள், இன்னும் பல அரசியல் கட்சியினுடைய ஆளுமைகள், அவரோடு 3-4 முறை சந்தித்து நாம் உரையாடினோம். அப்படி ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொண்டோம். சில இடங்களில், பல இடங்களில் நாம் வேட்பாளர்களை நிறுத்தவில்லை. நம்முடைய 30க்கும் மேற்பட்ட வேட்பு மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. நாம் கவலை கொள்ளவில்லை.
அந்த இடங்களில் அவர்களுக்கான வேட்பாளர்களை நிறுத்துவது அவர்களுக்கு வாய்ப்புகளை அளித்தோம். திருமதி ஆம்ஸ்ட்ராங் பொற்கொடி எதிர்த்து வேட்பாளரை நாம் நிறுத்தவில்லை. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரை எதிர்த்து நாம் வேட்பாளரை நிறுத்தவில்லை. இப்படி நாம் இந்த தமிழருக்கான தமிழ் தேசிய அரசியலுக்கான சமூக நல்லிணக்கத்திற்கான நாம் பரந்த பார்வையோடு தெளிந்த புரிதலோடு தெரிந்த அரசியலை முன்வைத்தோம். ஆனால் அதையும் ஏளனம் செய்தார்கள், கிண்டல் செய்தார்கள், கேலி செய்தார்கள். நாம் அதை பற்றி கவலை கொள்ளவில்லை. இங்கே அருமை தம்பி மாரிமுத்து அவர்கள் குறிப்பிட்டது போல் நாம் வைத்த 10 கோரிக்கையில் 5 கோரிக்கைகளை நிறைவேற்றுங்கள் என்று சொன்னோம். ஈழத்தில் நடந்தது மாபெரும் இனப்படுகொலை. அதற்கு ஒரு சர்வதேச நீதி விசாரணை வேண்டும். எம் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற ஈழ உறவுகளிடம் ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். இந்த கோரிக்கைகளை எனக்காக செய்து தாருங்கள் என்று 5 ஆண்டு காலம் தமிழக சட்டமன்றத்தில் வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் பேசினேன், கோரிக்கை வைத்தேன், கடிதங்கள் தந்தேன், கவன ஈர்ப்புகளை தந்தேன். அத்தனையும் குப்பையில் தூக்கியிருந்தது திமுக அரசு, திராவிட மாடல் நாயகன் என் அன்புக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள். திருச்சி சிறப்பு முகாம்கள் மூடப்பட வேண்டும் என்று சொன்னேன். மூடுவதற்கு காலதாமதம் எடுத்துக்கொண்டாலும் கூட அங்கே இருக்கின்ற என் அப்பாவி ஈழ உறவுகள் பாஸ்போர்ட் ஆக்டின் பிரகாரம் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தால் பிணை வழங்கப்பட்டு சிறையில் இருப்பவர்களை விடுதலை செய்யுங்கள் என்று சொன்னேன். செய்யப்படவில்லை. தமிழக வேலை தமிழருக்கே என்று ஒரே ஒரு அரசாணை வெளியிடுங்கள். குஜராத்தில் மோடியே வெளியிட்டிருக்கிறார், குஜராத்திகளுக்கே 90% வேலை வாய்ப்பு என்று. கர்நாடகம் வெளியிட்டிருக்கிறது, இந்தியாவில் பல மாநிலங்கள் வெற்றியிட்டு இருக்கிறது என்று அரசு ஆணைகளை கொண்டு போய் முதலமைச்சர் கரங்களிலும் அதிகாரி பெருமக்களின் கரங்களிலும் தந்தேன். எடுத்துக்கொள்ளப்படவில்லை, அது தூக்கி எறியப்பட்டன. இப்படி அந்த 10 கோரிக்கைகள் 10.5% நீங்கள் தரவில்லை, மற்ற சாதிகள் கோபித்துக் கொள்வார்கள் என்று நீங்கள் தர மறுக்கிறீர்கள். நான் ஏற்றுக்கொள்கிறேன். மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்களின் பாட்டாளி மக்கள் கட்சியின் சமூக நீதி கொள்கை 1980களில் பல்வேறு வன்னியர் சங்கங்களை ஒருங்கிணைத்து அவர் நடத்திய முதல் கூட்டத்தில் இயற்றப்பட்ட தீர்மானம் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அனைத்து சமூகங்களுக்கும் சமூக நீதி வழங்குங்கள் என்பதுதான். அதையாவது செய்யுங்கள். பீகாரில் எடுக்கப்பட்டிருக்கிறது, இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் எடுக்கப்பட்டிருக்கிறது. மாண்புகு முதலமைச்சர் அவர்களே, சமூக நீதி அரசு என்று சொல்வீர்களே, அதை செய்து தாருங்கள் என்று கேட்டேன். நீங்கள் செய்து தரவில்லை. ஆக நான் கேட்ட கோரிக்கைகளில் நீங்கள் உங்களால் முடிந்ததை, உங்கள் ஒன்றிய அரசு செய்யக்கூடிய விஷயங்களை நீங்கள் தவிர்த்து உங்கள் மாநில அரசால் செய்யக்கூடியதை நீங்கள் செய்து தந்திருந்தால் இன்றைக்கு இந்த நாட்டுடைய முதலமைச்சராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை நீங்கள் மீண்டும் வந்திருப்பீர்கள். ஆனால் தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுகவினுடைய 15க்கும் மேற்பட்டவர்களுடைய தோல்விக்கும் மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்களோடு சேர்ந்து நாம் ஏற்படுத்தி கொண்ட தொகுதி உடன்படிக்கை, இன்னும் சில அரசியல் கட்சி நண்பர்களோடு நான் ஏற்படுத்தி கொண்ட உடன்படிக்கையின் காரணமாக சுமார் 30 தொகுதிகளில் திமுக அதிமுக தோல்வியை தவிர்க்கிறது. அதற்கான புள்ளி விவரங்களை இந்து பத்திரிகை மறுநாள் 6ஆம் தேதி விரிவாக செய்திகளை வெளியிட்டிருக்கிறது. ஒரே ஒரு பத்திரிகை தமிழ்நாட்டில் நடுநிலையோடு நேர்மையாக தமிழக வாழ்வுரிமை கட்சியும் அம்மையார் சசிகலா போன்றவர்களையும் கிருஷ்ணசாமி போன்றவர்களையும் பெரிய கட்சிகள் உதாசீனப்படுத்தியதனுடைய விளைவு பெரிய கட்சிகள் இரண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியாமல் தடுக்கப்பட்டிருக்கிறது தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகனால் என்று பத்திரிகையிலும் செய்தி வெளியிட்டது. இணைய ஊடகத்திலும் என் படங்களை போட்டு திருமதி சசிகலா படங்களை போட்டு கிருஷ்ணசாமி படங்களை போட்டு செய்தியாக வெளியிட்டது. ஆம், நாங்கள் உங்களிடத்தில் பதவி கேட்கவில்லை, உங்களிடத்திலே பணம் கேட்கவில்லை. தொகுதிக்கு நீங்கள் பல கோடிகளை அள்ளி இறைத்தீர்கள், அதையும் எனக்கு கொடுக்க முன்வந்தீர்கள். நான் இந்த மாவீரர்களை போற்றுகின்ற, மாவீரர்களுக்கு தோள் கொடுத்து துணை நின்ற எம் பொதுமக்களை போற்றுகின்ற, அவருடைய தியாகத்தை வணங்குகின்ற என் மாவீரர் தெய்வங்களை பெற்றெடுத்து கல்லறைகளாக அந்த மண்ணில் மவிழ்த்து போன இந்த மக்களுக்கு இறுதி மரியாதை செலுத்துகின்ற, அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துகின்ற இந்த மேடையிலிருந்து சொல்லுகிறேன், தேர்தல் அரசியலுக்காக தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த அரசியல் பெறும் கட்சிகளிடத்திலும் எந்த பண முதலாளிகளிடத்திலும் ஒரே ஒரு ரூபாய் லஞ்சம் வாங்காமல் நேர்மறையாக என் மக்களுக்காக அரசியலை செய்கின்ற வேல்முருகன் இந்த மாவீரர்களின் ஆத்மாவின் துணையோடு யாரெல்லாம் எங்களை உதாசீனப்படுத்தினீர்களோ திமுக அதிமுக இருவரும் இன்றைக்கு ஆட்சிக்கு வர முடியவில்லை என்று சொன்னால் நாங்கள் உண்மையாக
இந்த மண்ணையும் இந்த மக்களையும் இந்த போராளிகளையும் நேசிக்கிறோம்.